Hi, hello. Once again, welcome back to Learn Tech with Syed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாடல் பாத்தீங்கன்னா E410KA அல்லது E410K அப்படிங்கிற மாடல். இந்த ரெண்டு மாடல்லையும் வந்து ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட் வரும். அந்த ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட்னால என்ன பண்ணலாம், அதே மாதிரி அந்த மாடல் லேப்டாப்பை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட்டுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓவராக ஹீட் ஆகுது, ஹீட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடுது, இல்லைன்னா ரீஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஓஎஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 11 ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும், பாருங்கள். இப்போ இந்த லேப்டாப்பை சும்மா பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். அதே போல் ஓஎஸ் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் ஓஎஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம், அப்டேட் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். அப்படியே இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதா, ரீஸ்டார்ட் ஆகுதா, என்ன ஏதுன்னு செக் பண்ணிடலாம். நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்டேட் செட்டிங்ஸில் போகணும். விண்டோஸ் அப்டேட்னு லாஸ்ட்டாக இருக்கும், லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில். அதை கொடுத்துட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்டேட் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். அதில் பாருங்கள், கிட்டத்தட்ட நியர்லி 100 அப்டேட்டுக்கு மேலே ஆகிருக்கு. பாருங்கள், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு, ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட்னால். நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணால் தான் இனி ஓஎஸ் போட முடியும். ஸோ இந்த லேப்டாப்பை திருப்பி வச்சு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேக் பேனல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ் இருக்கும், 2 டைப் ஆஃப் ஸ்க்ரூ இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, எங்கேருந்து எந்த டைப் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா மாட்டும்போது தப்பாக மாட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் பேனல் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பனர் வச்சு எல்லா சைட்லேயும் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சு. லேப்டாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஹீட் சிங்க்கு, இது கீழே ப்ராசஸர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்னல் பேட்ரி, இது NVMe சிப்பு, ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக வர்றது. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் ரேம் தனியாக இல்லை, CPU ஃபேனும் கிடையாது, ஹார்ட் டிஸ்க்கும் தனியாக கிடையாது. இது 2 ஸ்பீக்கர்ஸு. இந்த ஹீட் சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் பேஸ்ட் வைக்கணும். ஏன்னா ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து காஞ்சிருக்கும், அதுதான் ப்ராப்ளம். இதில் CPU ஃபேன் தனியாக இல்லை, ஃபேன் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறக்கோ அல்லது ஃபேன் ரிப்பேர் ஆகிருக்கோன்னு சொல்கிறக்கு ஆப்ஷன் இல்லை. இதில் ஹீட் சிங்க் மட்டும்தான். ஸோ அதனால் இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணுறோம். அது ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு கீழே பேஸ்ட் போடணும். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் போட்டு பேக் பண்ணிட்டோம், மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போ பிரிச்சுருக்கோம். பாருங்கள், இந்த இதுதான் ஹீட் சிங்க்கு, ஹீட் சிங்க் பேஸ்ட் இது தான். இந்த பேஸ்ட்டை வந்து ப்ராசஸருக்கு மேலேயும் கொஞ்சம் வைக்கணும், ஹீட் சிங்க்லேயும் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் அது இருந்த பொசிஷனில் அப்படியே வச்சு அதே மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த பேஸ்ட் மூலமாக என்னென்னா ப்ராசஸர்லேருந்து இந்த ஹீட் சிங்க்குக்கு ஹீட் வந்து டெசிபேட் ஆகி உங்களுக்கு ஹீட் வெளியே வந்துடும். ஸோ மதர் போர்டு அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, உங்களுக்கு ஷட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது. அவ்வளோதான், எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஸ்க்ரூ போடக்கூடாது. அது பார்த்திங்கன்னா இந்த பேனல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து போடுற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் ஸ்க்ரூ போட்டாச்சு. எல்லாம் பக்காவாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேனலை வந்து அதே மாதிரி போட்டுடலாம். பேனல் எல்லா சைட்லேயும் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் மாட்டிடலாம். ஸ்க்ரூஸ் மாட்டுறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன டைப்பு பெரிய டைப்புன்னு 2 ஸ்க்ரூ இருக்கும் இதில். அது எப்படி கழட்டினீங்கன்னா அதே பொசிஷனில் மாட்டணும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரூஸ் வரும், ஒரு 4 ஸ்க்ரூஸ் ஃப்ரண்ட்டில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சமெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூ வரும். எல்லா ஸ்க்ரூஸையும் மாட்டிடலாம்.
இப்போது லேப்டாப் திருப்பி வச்சு ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். எல்லா சைட்லேயும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கு, நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ எல்லாமே தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு, நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம இப்போ லெனோவோ நோட்புக் பிசியில் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட் பற்றி பார்த்தோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம். அது போக அந்த லேப்டாப்பை எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறதுங்கிற ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.